श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते विगुणभूषण महादेशिकाय नमः। श्रीतरंगमहनन्दिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பகரன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. அத்யத்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை நான் அனுபவிச்சுருக்கோம். ஆஸ்திகாலுக்கு பரமபாகியம் அந்த தேசிய அனுகிரகம்தான் இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கிறது. எம்பெருமானோட தயை என்ற குணத்தை சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகங்களாலே அனுபவிச்சுருக்கார். இதுகாரம் ஆஸ்திகாலுக்கு 35 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. இன்றைய தினம் 36வது ஸ்லோகம். கீழ் ஸ்லோகமான 35வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் ஒரு லீலாபிஷேகம் பண்ணுகின்றான். தான் ஒரு லீலை பண்றேன், ஒரு விளையாட்டு விளையாடேன் என்று சொல்லி எம்பெருமான் பல வகையிலும் பல அவதாரங்கள் செய்கின்றான். அதையெல்லாம் நாம் பெரியவா எல்லாம் அவன் அவதாரம் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கிறா. ஆனால் சில பேர் கிருஷ்ணாவதாரம் பண்ணான், மாடுகளோடு பழகினான், அந்த இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் சரியிலே போய் எம்பெருமான் பழகினான் அப்படின்னு சொல்லி மந்திரமதிகளான ஜீவாத்மாக்கள் அவன் இறங்கி வந்து நான் சௌலபியன்னு காட்டிய விஷயங்களையெல்லாம் அவன் மதிக்காம இருந்தா. ஆனாலும் அந்த எம்பெருமான் தயை என்ற குணத்தின் கட்டளைப்படி நடக்கின்றான். எப்பெல்லாம் சாதுக்கள் எல்லாம் வந்து எம்பெருமானை சரணாகதி பண்றாலோ, சாது பரித்ராணம் அதுவே இவனுடைய முக்கிய விஷயமாக இருப்பதினாலே யாரெல்லாம் சரணாகதி பண்ண துணிகிறாரோ அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். அப்பப்போ எம்பெருமான் வந்து இவன் மனிதரை போல எம்பெருமானும் அவதாரங்கள் செய்கிறான்னு பல்வேறு விஷயமாக இந்த கீழ் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டினர். எப்படி எம்பெருமான விசாரும் கேசவந்தமர் கீழ்மேல் எமழ பிறப்பும் சொல்லி கீழ்மை வசபுகளே வையும்னு சொல் எம்பெருமான விசாலையும் எம்பெருமான் தாங்கிண்டு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த பூமியிலே புனப்புனகா பிறக்கும் போது இவனும் புனப்புனகா அவதாரம் செய்கிறான்னு காட்டினர் கீழ் ஸ்லோகத்தில். இன்றைய தினம் ஆனது 36வது ஸ்லோகம். பரகிதம் அனுகம்பே பாவயந்தியாம் பவத்யாம் ஸ்திரம் அனுபதிகார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹா லலித ருஷிஷு லக்ஷ்மி பூமி நீலாசுனூனம் பிரதயதி பகுமானம் தத்பரஞ்சந்த புத்தா அப்படின்னு விஷயம் என்னன்னா, சுருக்கமாக சாதிக்கணும்னா, இந்த தயாதேவியானவள் தனக்கு எது வேண்டும் பெருமாள்கிட்ட கேட்கறதில்ல. ஏன்னா அவளே கொடுக்கக்கூடிய சாந்தர் இருக்கவா. அதனாலே சர்வதா அந்த தயாதேவி பிறருடைய நன்மை, ஜீவாத்மாக்களுடைய நன்மையே சர்வகாலமும் நினைச்சுட்டு இருக்கா. அதனால இந்த தயை என்ற குணத்திலே அந்த தேவியினிடத்திலே நம்முடைய வேங்கடத்தான் ஏழுமலையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு ஸ்திரமான ஒரு கௌரவ புத்தி மதிப்பு இருக்கு அவர்கிட்ட. இந்த தேவியை பற்றி அப்பேற்பட்டதான ஒரு கௌரவமாக அவர் வச்சுருக்கார். ஆனாலும் இந்த எம்பெருமானுடைய இத்தர தேவதைகள்லாம் இருக்காளே, திருமகள் மண்மகள் நீளை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க
தருமம் இருமூன்றும் முதல் அனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன் அடிக்கீழ்வாழ அருமரசேர் அளவில்லா அவனியன்கண் அரவணமேல் வீற்றிருப்பான் அனைத்துங்காக்கும் கருமணியை கருகிரிமேல் கண்டேன் எந்தன் கடுவினகள் அனைத்தும் நான் கண்டிலேனே அப்படின்னு சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மியத்தை சாய்கிறார். கரிகிரி மேல்னு சொன்னால் திருவேங்கடமலை மேல் நம்ம யூகப்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லா பெருமாளும் அவருடைய சொரூபங்கள் வெளிக்காட்டும் சொரூபங்கள் வேறையே தவிர திவ்யாத்ம சொரூபம் ஒன்று தான் எல்லாருக்கும். இப்படி எம்பெருமான் இதர தேவிகளிடத்திலே தான் காட்டும் அன்பை இந்த தயாதேவியிடத்திலும் வைக்கிறான். திருமகள் மன்மகள் நீல முதலா எல்லா தேவிகளிடத்திலும் அதிக ஆசை வச்சிருக்கான் எம்பெருமான். அவன் அவ்வாறு ஏன் அந்த 3 தேவரிடத்திலே ஒரு அன்பை செலுத்துகிறான் அப்படின்னாக்கா, அவருடைய எல்லாருடைய திருமேனையும் தயை என்ற ரூபமே அவனுக்கு காட்சி கொடுக்கிறதுன்னு சாய்கிறார். அவர்கள் எல்லாரும் உனது உருவ பதவிகள் என்பதாலே தானே அப்படின்ட்டு வியாக்கியானவங்க. ஏன்னா அவர்கள் திருமகளாய், அப்புறம் பூப்பிராட்டியான மண்மகளாய், நீளாயாய் இப்படி இருக்கும்போது எம்பெருமானுடைய திவ்ய திருஷ்டியிலே இவா 3 பேரும் தயாதேவியாவே சேவை சாதிக்கிறா அவனுக்கு அப்படின்றா. இவள் தயாதேவியாக இருப்பதனாலேயே இந்த 3 பேர் வேணை எம்பெருமான் ஒரு அன்பு பாசம் வச்சிருக்கான்னு சுருக்கமானத்தம் சரைகிறார் சுவாமி தேசிகன். பரஹிதமனுகம்பே பாவயந்தாம் பவத்யாம் சிரமனுபதிகார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹா லலித ருஜுஷு லக்ஷ்மி பூமி நீளாசுனூனம் பிரதயதி பகுமானம் त्वत्प्रदिच्छन्द बुद्ध्या அப்படின்னு சாய்கிறார். இந்த அணுகம்பை என்றதானது இந்த தயாதேவியானவள் தனக்கென்னும் எதுவும் வாழாமல் பிறருக்காகவே ஜீவிப்பவள் அப்படின்னு சாய்கிறார். பிறருடைய நலத்தையே அல்லும் பகலும் தான் ஸ்மரித்து அவளுக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று அவளை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. சுவார்த்தம் எனக்கு என்பதானது ஒரு அணுபரிமாண அளவு கூட அவள்கிட்ட இல்லை. அதனாலே இந்த தயாதேவியானவள் தனக்கு என்று எதையும் கேட்கல, தனக்கு எது வேணும் எடுத்துக்கல, தனக்கு இது வேண்டும் என்று லவலேசம் கூட நினைக்காதனாலே அவளுடைய அந்த பரோபகார புத்தி அதை பார்த்து எம்பெருமான் இயற்கையாக சுதகாகவே அவரிடத்தை அலாதியான பிரீதியோட எம்பெருமான் இருக்கான். அதை அவன் வெளிக்காட்டாமல் தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வைத்து எம்பெருமான் சந்தோஷிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அவளை மகிழ்விப்பதற்கு எம்பெருமான் எப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா சில உபாயங்கள் பண்றான். அவள் இருக்கும் இடம் எது எம்பெருமான் திருமேனியிலேங்கட்ட எம்பெருமானுடைய அந்த ஹிருதய பாகம். அதனால எம்பெருமான் ஹிருதயபூர்வமாக அவளை ரொம்ப மிக்க நேசிக்கின்றான் எம்பெருமான். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொன்னார் ஆழ்வார். எம்பெருமான் இதயத்திலே இந்த பிராட்டி இருக்கான்னு சொன்னா சரி, பிராட்டியின் அந்த ஹிருதயத்தில் எம்பெருமான் இருக்கான்னா அப்படி ஒரு சம்சயம் வருதோன்னு அதுக்கு பேயாழ்வார் பதில் சொல்றார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன்துழாய் மார்பன் அப்படின்னு சொன்னார் 3ஆம் திருவந்தாதியில். இப்படி பரஸ்பரம் ஹிதைஷினாம் என்றபடி பரஸ்பரமாக இந்த தயாதேவியும் ஸ்ரீனிவாசனும் ஹிதமாய் இருந்து கொண்டு இவன் அவருடைய சந்தோஷமே இவன் சந்தோஷமாக கொண்டு இவருடைய சந்தோஷமே அவன் சந்தோஷமாக கொண்டு எம்பெருமான் இந்த தயாதேவினுடைய பரம காருண்யத்தை பார்த்து தானே அதிசயித்து ரொம்ப அற்புதமாக அன்பு கொண்டிருக்கான் தயாதேவி பேரில். எம்பெருமானுக்கு இவளை தவிர 3 தேவிமார்கள் உண்டு. திருமகள், மண்மகள், நீல இத்தியாதி தேவிகளெல்லாம் எம்பெருமானிடத்தில் அன்பாயிருக்கா. எம்பெருமானும் அவளிடத்திலே
ரொம்ப அன்பு கொண்டிருக்கான். அன்பு என்பதால் ஒரு சொல்லவண்ணாத அன்பு. ரொம்ப பொலிகின்ற திருமேனி உடையவர்கள் தங்களுடைய திருமேனியை காட்டியே அந்த காந்தியினாலேயே மொத்தத்தை இழுக்கக்கூடிய பெருந்தேவிகள், ஐஸ்வர்யத்திலே திளைத்தவர்கள், சகல வித்தையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், எல்லாத்துக்கும் அதிபதியாக இருப்பவர்கள், புருஷகார பூதைகளாக இருக்கக்கூடியவர்கள். இப்படி வெவ்வேறு ரூபங்கள் 3 தேவியருக்கும் இருக்க, தயாதேவிக்கு ஏது ரூபம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் சொல்றார், அவ எல்லாமே தயாதேவியின் பிரதிபிம்பங்கள்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிவிட்டார். தஸ்ய காரணன, அந்த காரணத்தின் மூலமாக எம்பெருமான் ஆனப்பட்டவன் லக்ஷ்மி தேவி, பூதேவி, நீலாதேவி இவ தயா காரியத்தை வெளிப்படுத்துகிறா. இவாலும் தயா காரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த தயாதேவியே தனிச்சிருக்கிற தயாதேவி இவாளுடைய ரூபத்திலே புகுந்து அவா செய்யும் இதர காரியாதிகள் அனுகிரகத்திலும் இவளே பங்கேற்கிறாள் அப்படின்னு சொல்றதுனாலே எம்பெருமானாகப்பட்டவன் இந்த பூப்பிராட்டி நீலாதேவி லக்ஷ்மி இவாளுடைய பேர்லே அன்பு செலுத்துகிறான். ஏன்னு கேட்டாக்கா அவ மொத்த 3 ரூபங்களுமே தயாதேவியின் ரூபமாகவே அவனுக்கு சேவை சாதிக்கிறார். ஏன்னா அந்த 3 பேருமே தயை செய்யும் காரியத்தை செய்கிறா. அவளுக்கு இதர காரியங்களும் இருப்பதனாலே தயாதேவிக்கு அவளையும் பிடிச்சிருக்கிறதுனாலே எம்பெருமான் அவளை கடாட்சிக்கும் போது தயாதேவியின் ரூபமாகவே 3 பேரும் எம்பெருமானுக்கு கடாட்சிக்கிறார். அதனாலே ஏற்கனவே தயாதேவியின் மேலே அதிக அன்பு கொண்ட எம்பெருமான் இவா பேர்ல இவா 3 பேரும் தயாதேவி மாதிரியே இருக்காள்ன்ட்டு இன்னும் அன்பு செலுத்துறானாம். இல்லையா? பெருமாள் மட்டும் பிறக்காமல் தேவிமார்களையும் பிறக்கும்படி செய்பவள் போலும்னு வியாக்கியானம். அவதார ஸ்திதியிலே எம்பெருமான் மட்டும் பிறப்பதில்லை. எம்பெருமான் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணானோ அப்பப்பெல்லாம் பிராட்டியும் கூடவே அனுகதையாய் வந்து அவதாரம் பண்ணுகின்றாள். அதனாலே அவளுக்கும் தயா குணம் இருக்குவதனாலே தயாதேவியின் மேலே அலாதியான பிரீதி கொண்டவன் எம்பெருமான். அதனாலே 3 பிராட்டிமார்களும் எம்பெருமான் திருஷ்டியிலே தயாதேவி போல இருப்பதாலே அவர்கள் பேரிலே அதிக பிரீத்தியோடு இருப்பதாக சுவாமி தேசிகன் இந்த 36வது ஸ்லோகத்திலே அற்புதமாக நமக்கு சாதிச்சிருக்கார். திரண்ட கருத்தானது தயாதேவியானவள் தனக்கு என்று எல்லாம் பிறர்க்கு மட்டும் இருந்து கொண்டு அனுகிரகம் பண்றால் அந்த குணமானது எம்பெருமானுக்கு பிடிச்சிருக்கு. இவளுடைய தயையினுடைய குணமே 3 தேவிகள் மேலும் ஆரோபித்து இருப்பதாலேயே எம்பெருமான் அந்த 3 பிராட்டியினிடத்திலும் மிக்க அன்போடு இருக்கான்னு சுவாமி தேசிகன் சொல்லி இந்த பாசுரத்தை தலை கற்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.